இன்றைய தம்மபத பாடங்கள். உயிர்கொலை செய்வோனும் பொய் பேசுவோனும் பிற பொருள்களை பறிப்போனும் பிறன்மனை நண்ணுவோனும் வெறி கொடுக்கும் மது வகைகளை பருகுவோனும் இவ்வுலகிலேயே தம் வேர்களை தாமே கள்ளி எறிகிறார்கள். மானிடா, இதை அறிந்துகொள். பாவத்தை எளிதில் அடக்க முடியாது. பேராசையும் தீயொழுக்கமும் உன்னை தீராத துக்கத்தில் அழுத்தாமல் இருக்கட்டும். இதுதான் இன்றைய தம்மபத பாடங்கள். உயிர்கொலை செய்வது, பொய் பேசுவது, பிறர் பொருள்களை பறிப்பது, பிறன் மனைவியை அபகரிப்பது, பிறன் மனைவி மீது ஆசை கொள்வது, வெறி கொடுக்கும் மது வகைகளை பருகுவது, இவைகளை எல்லாம் செய்பவர்கள் தம் வேர்களை தாமே கள்ளி எறிகிறார்கள் என்று சொல்லுகிறது. இவ்வளவும் எதனால் ஏற்படுகிறது என்றால் பேராசையினாலும் தீயொழுக்கத்தினாலும் தான் ஏற்படுகிறது என்பதை 4வது பாடம் விளக்குகிறது. மானிடா, இதை அறிந்துகொள். பாவத்தை எளிதில் அடக்க முடியாது, அதான் உண்மை. பேராசையும் தீயொழுக்கமும் உன்னை தீராத துக்கத்தில் அழுத்தாமல் இருக்கட்டும். பேராசையும் தீயொழுக்கும் தான் இவ்வளவு வேலைகளை செய்ய சொல்கிறது. உயிர்கொலை செய்வது, பொய் பேசுவது, இது அதிக விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்காது, எல்லாமே நமக்கு தெரிந்தது தான். பிறர் பொருள்களை பறிப்பது, உள்ளத்தால் உள்ளலும் தீதே கள்ளத்தால் பிற பொருளை கள்ளத்தால் கல்வேம் எனல் திருக்குறள் சொல்லுகிறது. அதனால் பிறர் பொருளை பறிப்பது, அதுவும் பிறன்மனை நோக்கா பேராண்மை என்றே திருக்குறள் சொல்லுது. பிறர் மனைவியை தவறாக நோக்காமல் இருப்பது தான் உண்மையான பேராண்மை என்று சொல்லுகிறது. அதுபோல் பிறன் மனைவி மீது ஆசைப்படுவது, அது வெறி கொடுக்கும் மது வகைகளை பருகுவது, இவைகளை எல்லாம் செய்கிறவர்கள் இவ்வுலகிலேயே தம் வேர்களை தாமே கள்ளி எறிகிறார்கள். ஏனென்றால் இப்பொழுதைக்கு அவர்களுக்கு இப்பொழுது நன்றாக தானே வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள், வசதியாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்களே, அவர்களுக்கு எந்தவித நோய் நொடியெல்லாம் இல்லாமல் நன்றாக தானே வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் என்று எண்ணலாம். ஆனால் இந்த உலகிலேயே அவர்கள் மறுமைக்குரிய அந்த வாழ்வையெல்லாம் இழந்து விடுகிறார்கள். தம் வேர்களை தாமே கள்ளி எறிந்து அழிந்து விடுகிறார்கள். அதைத்தான் இவர் சொல்லுகிறார். மானிடா, இதை அறிந்துகொள். பாவத்தை எளிதில் அடக்க முடியாது. பாவத்தை அவ்வளோ எளிதெல்லாம் அடக்க முடியாது. அதனால் நீ தான் ஜாக்கிரதையாக இருக்கணும். உன்னை தீராத துக்கத்தில் ஆனால் இவைகள்லாம் அழித்துவிடும். பாவத்தை அடக்குவது கடினம்தான், ஆனால் அடக்க முடியாது என்பதனால அவைகளெல்லாம் நீ அனுபவிக்க ஆரம்பித்து விட்டால் அது பேராசையும் தீய ஒழுக்கமும் உன்னை தீராத துக்கத்தில் அழித்துவிடும். அப்படி உன்னை அழுத்தாமல் நீ உன்னை பாதுகாத்துக்கொள். இது இதில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா நிர்வாணம், பரிநிர்வாணம், விடுதலை பெரியவைகள் எல்லாம் இதில் இருக்காது. இந்த பாடங்களை உலக வாழ்க்கையில் எப்படி சரியாக வாழ்வது, குருநாதர் பிரம்ம சொல்ல, இந்த உலகத்தை தவிர்த்து தனியாக ஆன்மீகம்னு ஒன்று இல்லை. உலகம் மாயை அப்படின்னு சொல்லிட்டு இதை அப்படியே விட்டுட்டு தனியாக உண்டு இல்லை. அதனால் அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தார். மாயை என்பதே மாயைன்னு சொன்னார். மாயை என்பதே மாயை அப்படின்ட்டு சொல்லுவார். அதே போல் அந்த உலக வாழ்க்கையிலே நீ எப்படி சரியாக வாழ வேண்டுமோ அப்படி சரியாக வாழ்ந்தால்தான் உன்னால் இந்த பெரிய நிலைகளை எல்லாம் எட்டி பிடிக்க முடியும் என்பதுதான் யார் சொல்லிக் கொடுக்குற ஆன்மீகம் அப்படித்தான் இருக்கும். அதுக்கு பிறகு மனிதர்கள், அது பெரிய மனிதர்களாக இருப்பவர்கள், அவர்களெல்லாம் ஏதாவது ஒரு சமாதானம் சொல்லி ஜனங்களை பாவம் செஞ்சு நேர்ந்தால் கூட பரவாயில்ல, நம்மளுக்கு கும்பல் போகணும் அப்படிங்கிற விருப்பப்படுகிறவர்கள் இதையெல்லாம் செஞ்சுருவாங்க. உலகம் மாயை, நீ மாயையில் விழுந்துட்ட, அது அப்படி இப்படிலாம் சொல்லி அந்த மாதிரி கொண்டு வருகிறார்கள். ஆனால் புத்தரும் சரி, பெரிய மகான்களும் சரி, இந்த உலக வாழ்க்கை நீ பாவம் செய்யாமல் வாழ். அப்படி பாவம் செய்து கொண்டே வாழ்ந்து அதற்கு ஏதோ பரிகாரன்ற பேரில் நம்ம இந்து மதம் கெட்டு போய் விட்டது இல்லையா. பாவம் செஞ்சுட்டு அதுக்கு பதிலாக பரிகாரம் செஞ்சுடுன்ற மாதிரி கொண்டு போகிறாங்க. பிராமணர்கள் திசை திருப்பி எப்பொழுதோ இந்து மதம் வேறு எங்கேயோ போய்கொண்டிருக்கிறது. அது ஒரு உலகியல் சாமர்த்தியம், தன் ஜாதி
ஒஸ்தி என்கின்ற ஒரு சாமர்த்தியத்தை வைத்து பிழைப்பிக்கின்ற ஒரு விஷயம். அது பிராமண ஜாதியில் பிறந்த பிரம்மேந்திர போன்றவர்களே கண்டித்தாலும் கூட அவர்களெல்லாம் கேட்பதில்லை. அது வேறு எங்கேயோ போய்கொண்டே இருக்கிறது. அதனால் அதிலிடம் நாம் போகக்கூடாது. உயிர்கொலை செய்யாமல் இருக்க வேண்டும், பொய் பேசாமல் இருக்க வேண்டும், பிற பொருள்களை பறிக்காமல் இருக்க வேண்டும், பிறன் மனைவியை ஆசைப்படாமல் இருக்க வேண்டும், வெறி கொடுக்கும் மது வகைகளை பருகாமல் இருக்க வேண்டும். இவைகளையெல்லாம் நீ செய்தால் நீ உன் வேரை நீயே கல்லி எறிகிறாய். வேரை கல்லி எறிந்து விட்டால் அதுக்கு பிறகு அது மரம் செத்து விடுகிறது அல்லவா, செடி செத்து விடுகிறதா, அதே போல் எந்த வளர்ச்சியும் இல்லை, நீ அழிவைத்தான் நோக்கி செல்லுகிறாய் என்று சொல்லுகிறது. இது ஏன், இதுக்கான காரணம் சொல்கிறது, பாவத்தை எளிதில் அடக்க முடியாது, அது உண்மை. ஆனால் நீ அடக்கித்தான் ஆக வேண்டும். அப்படி அடக்க முடியாவிட்டால் பேராசையும் தீய ஒழுக்கமும் உன்னை தீராத துக்கத்தில் அழுத்தாமல் இருக்கும்படி பார்த்துக்கொள் என்று அது சொல்லுகிறது. பேராசையும் தீயொழுக்கமும் தீராத துக்கத்தில் தான் அழுத்தும், அதில் எந்தவித மாற்றமும் இல்லை. அதையும் நாம் மனதிலே கொள்ள வேண்டும். தீயொழுக்கம் என்பது இப்போதைக்கு ஒரு சந்தோஷமாக இருப்பதை போல் ஒரு தோற்றம் கொடுக்கும், ஆனால் உண்மையில் அது துக்கத்தில் அழுத்திவிடும். அப்படி அழுத்தாமல் இருப்பதற்கு நாம் பார்த்து கொள்ள வேண்டும் என்று இந்த பாடம் நமக்கு சொல்லுகிறது. எளிய பாடங்கள் தான், ஆனால் அதிக விளக்கங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இந்த நிலைகளெல்லாம் எட்டி பிடித்து அதுக்கு பிறகு உபதேசமும் செய்து, உபதேசம் எல்லாரும் சொல்லிடுறது கிடையாது. அந்த நிலைகளை எட்டி பிடித்தவர்கள் உபதேசம் செய்யும் பொழுதே அது உபதேசமாக ஆகிறது. அப்படியெல்லாம் செய்து மிகப்பெரிய நிலையை எட்டி பிடித்த புத்த பகவான் நான்காமீன், நாம் எல்லோரும் நான்காமீன். அதனால் நம்முடைய இந்து மதம் நம்மை போட்டு அழித்து வைத்திருக்கிற இந்த வர்ணாசிரம தர்மம் என்ற பெயரில் உள்ள கேஸ்ட் ஹையரார்கி, ஜாதி உயர்வு என்பது இருக்கத்தான் செய்கிறது. அதனால் வஸ்தி ஜாதியில் பிறகு ஏதோ புண்ணியம் செஞ்சவங்க பிறப்போம், அப்புறம் அதிலேருந்து தான் போக வேண்டும், அதெல்லாம் தூக்கி போடும். அது எல்லாமே பொய். அதற்காக நான் இது சொல்ல வேண்டிய அவசியமாக இருக்கிறது. நான்காமீனாக நீங்கள் ஆனால் பாடுபட வேண்டும். இவைகளை நீங்கள் கடைபிடித்து பாடுபட்டு இவைகளை ஜெயித்தால் மிகப்பெரிய நிலைகளை, புத்த பகவானுடைய மிகப்பெரிய நிலைகளை எட்டி பிடிக்கலாம். அப்படி எட்டி பிடிப்பது தான் உண்மையிலேயே வாழ்வு என்றால் உயர்ந்த இலக்கு இருக்க வேண்டும். அந்த மாதிரி எட்டி பிடித்தால் உயர்ந்த இலக்கை அடைந்து விட்டால் அது மிகப்பெரிய வெற்றி. அதற்காக பாடுபடுங்கள். உயிர்கொலை செய்வோனும், பொய் பேசுவோனும், பிறர் பொருள்களை பறிப்போனும், பிறன்மனை நண்ணுவோனும், வெறி கொடுக்கும் மதுவகைகளை பருகுவோனும் இவ்வுலகிலேயே தம் வேர்களை தாமே கல்லி எறிகிறார்கள். மானிடா, இதை அறிந்துகொள். பாவத்தை எளிதில் அடக்க முடியாது. பேராசையும் தீயொழுக்கமும் உன்னை தீராத துக்கத்தில் அழுத்தாமல் இருக்கட்டும். இதுதான் இன்றைய தமபத பாடங்கள். நினைவில் வைத்து கொள்ளுங்கள், சிந்தியுங்கள், நடைமுறைப்படுத்தி பயனடைங்கள்.